மனசில் பட்டதை மனசில் ஓப்பனாக சொல்லக்கூடியவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள். அதனாலேயே சில நேரங்களில் நாமளே வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கிக்க வேண்டியது. கோபத்தையும் குறைக்க முடியாது. எதையாவது ஒன்று கேட்டால் தெளிவாக சொல்கிறேங்கிற பேரில் ரொம்ப ஓவராக பேச வேண்டிய கட்டாயமும் கடகராசிக்கு ஏற்படும். ஒன்றும் பேசாமையே இருப்போம், இல்லை ஏதாவது பேசணும்னு முடிவுக்கு வந்துட்டோம்னா ஓவராக பேசிடுவோம். அது எப்படின்னா இன்னொருத்தனை எப்படியாவது தெளிவுபடுத்தணும் அப்படின்னு. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கிங்க கடகராசிக்காரர்கள், ஒருத்தனையும் தெளிவுபடுத்த முடியாது. நாம் ரொம்ப தெளிவாக இருந்தால் போதும். இன்னொருத்தனை தெளிவுபடுத்தணும்னு வாழ்க்கையில் நினச்சோம்னா நாம் என்றைக்குமே நம்ம சக்ஸஸ் ஆக முடியாது, முட்டாளாக இருக்கிறோன்னு அர்த்தம். அவன் தெளிவு வரும்போது தெளிவு ஆகிட்டோம், நாம் போய் தெளிவுபடுத்துகிற முயற்சியில் இறங்கினோம்னா அது நமக்கு மைனஸ் ஆகும். கடகராசிக்கு யார் பகை, யாரால் பகை ஏற்படும், துரோகி யார், யாரால் துரோகம் ஏற்படும், அதெல்லாம் விடுங்க, யாரால் அதிர்ஷ்டம் ஏற்படும், இதை பற்றி தான் பேச போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ. கடகராசி, முதல் விஷயம், மேஷராசிக்காரர்கள்ட்ட கவனமாக இருக்கணும். கடகராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். கொடுக்கிறதையும் இவர்கள் உங்களுக்கு கொடுப்பார்கள், தடுக்கிறதையும் இவர்கள் தான் தடுப்பார்கள். உங்களுக்கு பிரச்சனைக்கு இடையில சந்தோஷத்தையும் இவர்கள் கொடுப்பார்கள். பிரச்சனையை தூண்டுறதும் உங்கள் மனசில் பெரிய சிரமத்தை ஏற்படுத்துறதும் உங்களுக்கு நிறைய தடை போடுறதும் இவங்களால தான் இருக்கும். ஸோ இவர்கள் உங்களை அவசரப்படுத்திடுவாங்க. மேஷராசிக்காரவங்க துளாராசிக்காரவங்க கடகராசியை அவசரப்படுத்துவாங்க, கோபத்தை உண்டாக்குவாங்க. நிறைய ஆதிக்க மனப்பான்மை கொண்டவர்கள் இவங்க ரெண்டு பேரும், மேஷம் துலாம். இந்த ஆதிக்கத்தை உங்கள் மேலே செலுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இந்த ட்ரெஸ்ஸு போடு. பொதுவாகவே கடகராசிக்கு யாருமே ஆதிக்கம் செலுத்தினா பிடிக்காது. இதுதான் கடகராசியோடைய உண்மையான குணம். யாராவது ஆதிக்கம் செலுத்தினா பிடிக்குமா? இந்த ட்ரெஸ்ஸு போடு, இப்படி நடந்துக்கு, இப்படி பேசி, இப்படி எனக்கு தெரியும் எல்லாம் போ அப்படின்னு சொல்லவே தோணும். அதுதான் உண்மை. சில இடத்துலலாம் அப்படியே கோபத்தில் விளிம்பில் இருப்பாங்க கடகம். அப்படியே முகத்தில் கோபம் அப்படி சொல்லுவாங்கள்ல, எள்ளும் கொள்ளும் வெடிக்குது அப்படின்வாங்க. அப்போ இந்த மாதிரி யாராவது ஐடியாலஜி கொடுத்தாலே பிடிக்காது. கடகராசிக்காரர்களுடைய மென்மை உணர்ச்சிகள் இவர்களுக்கு புரியாது. இவர்கள் இந்த மேஷராசியும் துளாராசியும் உங்கள் மனநிலையை பகை மனநிலையாக மாற்றுவதற்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அப்போ இவர்கள்ட்ட நீங்கள் பேசும்போது அவங்க என்ன கேட்குறாங்களோ ஓகே சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு நகரத்துக்கு பாருங்கள். அதை விட்டுட்டு இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அது உங்களுக்கு நல்லதை கொடுக்காது, பகையாக மாறும். அதே மாதிரி பாருங்கள், மிதுன ராசி கும்பராசி, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக உங்கள்கிட்ட பேசுவாங்க, இனிமையாக பேசுவாங்க, ஆர்வமாக இருப்பாங்க, நல்ல இனிமையான விஷயங்களை கொடுப்பாங்க. ஆனால் உங்களுக்கு மனசில் இவங்களை பற்றி டக்குன்னு ஒரு வருத்தத்தையும் இவங்களால தான் ஏற்படுத்துவாங்க. இந்த மிதுன ராசியும் கும்பராசியும் நண்பர்களைப் போல் நடித்து உங்கள் ரகசியங்களில் உங்கள் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, உங்களுக்கு ஐடியாலஜின்னு பேரில் உங்களை கஷ்டப்படுத்துறது, இதெல்லாம் கடகத்துக்கு மிகப்பெரிய துரோகி யாருன்னா மிதுனமும் கும்பமும். அதனால் இந்த ரெண்டு ராசிக்காரங்கள்ட்ட ரொம்ப நெருக்கம் வச்சுக்காதீங்க. அப்படி நெருக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா துரோகம் ஏற்படும். ஆபத்து காலத்தில் உங்களுக்கு 4 பேருக்கு முன்னாடி மானத்தை வாங்குவாங்க, வேறு வழியே கிடையாது. அந்த இடத்துலலாம் நிறைய வருத்தங்களை ஏற்படுற மாதிரி இருக்கும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்கு முன்னாடி உங்களை அவமானப்படுத்திட்டா பிடிக்காது கடகராசிக்கு. இது உண்மையான குணம். அதில் இந்த ரெண்டு ராசிக்காரர்கள் ரொம்ப அதிகமாக செய்யும்போது அதுவும் பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தையும் கொடுப்பாங்க, ஐஸ்கிரீமையும் கொடுப்பாங்க, கேட்குற பொருள்லாம் வாங்கி கொடுப்பாங்க, நறுக்குன்னு ஒரு வார்த்தையும் சொல்லுவாங்க, சுருக்குன்னு ஒரு வார்த்தையும் சொல்லுவாங்க. இவர்களால் நீங்கள் ஒரு வாரத்தில் அழலைன்னா பெரிய விஷயம். மிதுன ராசி கும்பராசியால் நான் இந்த வாரம் நான் அழவே இல்லை சுவாமி அப்படின்னீங்கன்னா பெரிய ஆச்சரியம். கொடுக்கறதும் அவர்கள், கெடுப்பதும் அவர்கள். நக்கல், நையாண்டி இதெல்லாம் போட்டு நம்மளை மனசை காயப்படுத்திடுவாங்க. சில வார்த்தைகள் உங்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும் எதிரியாக இருக்கட்டும் அவங்கள பற்றி கேவலமாக பேசாதன்னு சொல்லக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள். ஆனால் இவர்கள் அவங்கள பற்றி ஏதாவது தப்பாக பேசுவதே வழக்கமாக வச்சுருப்பாங்க. உங்கள் மனசு ரொம்ப தூய்மையாக இருந்தால் கூட இவங்க ஏதாவது யாரை பற்றியாவது பேசி பேசி பொறாமையை உண்டு பண்ணிடுவாங்க. இதுதான். அப்போ இந்த ராசிக்காரர்கள்ட்ட கவனமாக இருக்கணும். நண்பர்கள் வேஷத்தில் சில பகையாளர்கள் இருப்பாங்க. இதில் ரொம்ப முக்கியம் மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்காரர்கள் உங்கள் நண்பர்கள் வேஷத்திலே இருப்பாங்க, பக்கத்தில் ரொம்ப சிரித்து பேசுவாங்க. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு பொறாமை, நீங்கள் வளர்ந்தால் அவங்களுக்கு பிடிக்காது, உங்களை அவங்க டவுன் பண்ணுவாங்க.
உங்கள் வளர்ச்சியை தடுக்க நினைப்பாங்க. சத்தியம், இது உண்மை. அப்போ ரொம்ப கவனமாக இருங்க. உங்கள் வளர்ச்சியோட ரகசியத்தை யார்ட்டையும் சொல்லாதீங்க. ஏன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கும் மிதுனத்துக்கும் இப்படி ஒரு பகை இருக்குது, உள்பகை. கடகராசிக்கு அப்போ யார் தாங்க அதிர்ஷ்டம்? ஓப்பனாக சொல்கிறேங்க, ரிஷபராசி, கன்னி ராசி, மீன ராசி அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பாங்க. இந்த 3 ராசிக்காரர்கள் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மனசை புரிஞ்சுக்கிற குணம். உங்களை எப்படியாவது புரிஞ்சுப்பாங்க, நீங்கள் யார், நீங்கள் இவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பம், தொழில், பணம் எல்லாத்துக்கும் ஒரு ஆதரவு கொடுப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தெய்வீக கடாட்சத்தை இந்த 3 ராசிக்காரர்கள்ட்டேருந்து நீங்கள் பெற முடியும். ரிஷபம், கன்னி, மீனம். இந்த 3 ராசிக்காரர்கள் ஏதாவது நமக்கு ஒரு இவங்களை போல் நடந்துக்கணும், இல்லை இவங்களை போல் நடந்துக்கக்கூடாது, இப்படி நடந்துக்கணும், இவங்க இந்த இடத்துல நடந்துக்கிட்டது கரெக்டு, இந்த இடத்துல நடந்துக்கிட்டது தப்புன்னு உங்களுக்கு ஒரு டீச்சிங்காக வருவாங்க. அதே மாதிரி இந்த 3 ராசிக்காரர்கள் மட்டுமில்லை, ரிஷபம், கன்னி, மீனம் இந்த ராசிக்காரர்கள் மட்டுமில்லை, மற்ற அந்த முதல்ல நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த மிதுனம், கும்பம் இந்த ராசிக்காரர்களை தவிர மற்ற எல்லா ராசிக்காரர்களும் உங்களை ரொம்ப அழகாக புரிஞ்சுப்பாங்க. விருச்சக ராசிக்காரர்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருங்க. கடகராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள்ட்ட கவனமாக இருங்க. நீங்கள் ஏறக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. நீங்கள் முன்னேறிடக்கூடாதுன்னு, நீங்கள் வளர்ந்துடக்கூடாது, அப்படி நீங்கள் வளர்ந்துட்டா உங்களுக்கு பிடிக்காது. உங்களை பற்றி குறை சொல்லாமல் இருக்க முடியாது. உங்களை பற்றி ஏதாவது ஒரு செய்தி கிடைக்குமா அப்படியே இந்த செய்தியாளர்கள்லாம் இருக்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நிறைய விஷயத்தை உங்களுக்கு நடக்காத விஷயம் வச்சிங்க, அதை நடந்த மாதிரி 4 பேர்கிட்ட சொல்லுங்கள், உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். கடகராசிக்காரர்களே, இதுதான் உண்மை. உங்களுடைய பகை, உங்களுடைய துரோகத்தை வெல்வதற்கு எளிய பரிகாரம். பெரிய அளவுலலாம் காயப்படுத்த மாட்டேன். திங்கட்கிழமை எடுத்துங்க, பெஸ்ட்டாக ஒவ்வொரு மண்டே எடுத்துங்க. சிவனுக்கு அம்பாளுக்கும் பால் அபிஷேகம் பண்ணுங்கள். அம்பாளுக்கு சிவனுக்கு அபிஷேகத்தை கொடுங்க. இல்லை வீட்லேயே சின்னதாக சிவ விக்கிரகம், அம்பாள் விக்கிரகம் வச்சிங்க, உங்கள் கையால் பால் அபிஷேகம் பண்ணுங்கள். தினமும் காலையில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சிவ மந்திரம், நமசிவாய மந்திரம் 108 தடவை சொல்லுங்கள். குறைஞ்சது 11 தடவையாவது சொல்லுங்கள். சிவ மந்திரம், சிவாய நமக, சிவ 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 சிவ. அதே மாதிரி சுப்பிரமணிய மந்திரம், சுப்பிரமணியம் 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 சண்முகநாதா சுப்பிரமணியம் தினமும் சொல்லுங்க. சிவனும் முருகனும் உங்கள் வாழ்க்கையில் தினமும் நீங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா சொல்லும்போது குறைஞ்சது 11 தடவை சொல்லணும். அதிகமாக 108 தடவை சொல்லலாம். நிச்சயமாக மனசாந்தம் அடையும், நிம்மதி அடையும். அதே மாதிரி திங்கட்கிழமை மிஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். சிவாலயத்துக்கு போங்க, சிவன் கோயிலில் சிவனையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணுங்கள். முடிஞ்சால் பாலாபிஷேகத்துக்கு கொடுங்க, பால் கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுங்க. எப்போ அபிஷேகம் பண்ணுறாங்களோ பண்ணட்டும், முடிஞ்சால் பார்க்கலாம், பார்க்க முடியலன்னா பாலை வாங்கி கொடுத்துட்டு வாங்க. எவ்ரி மண்டே உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக உங்கள் மனம் தூய்மையாக மாறும். எந்த கெட்ட சக்தி உள்ள என்ட்ரி ஆகாது. வாய்ப்பு கிடைச்சதுன்னா திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமையில் முத்து போட்டுக்கலாம், முத்துன்னு சொல்லுவாங்க, போட்டுக்கலாம். ஒரு நல்ல மாற்றங்களை இந்த கடகராசிக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான நேரம். உறவுகளை பற்றி சரியாக புரிந்து கொள்வதற்கு அவசரப்படாதீங்க, அவ்வளோதான். அவசரத்தை தவிருங்கள். கடகம், மழை போல வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் பனி போல விலகும். கடகராசிக்காரர்களுக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுக்கறத விட நிறைய விஷயங்கள் அவசரத்தினாலேயே நடக்கிறது. ஒரு படிக்கிறத கூட அவசரமாக படிச்சிருவீங்க, ஒரு கேட்குறத கூட ஃபாஸ்ட்டாக, ஒரு பாட்டை கூட பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஓட விட்டு பார்ப்பீங்க. ஒரு படம் பாருங்கன்னா படத்தை ஓட விட்டு பார்ப்பீங்க, பொறுமையாக பார்க்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது பயங்கரமான கத்தி சண்டை குத்து, ஒரு அது என்ன சொல்லுவாங்க, பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு படம் இருக்கும் இல்லையா, கோபத்தை உண்டாக, அந்த படத்தெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். ஆனால் எந்த படத்தை பார்த்தாலுமே சரி ஓட விட்டு பார்க்குறது அவ்வளோ பொறுமை இருக்காது. ஒரு பாட்டு கேட்குறதா இருந்தாலும் அவ்வளோ பொறுமை இருக்காது, அந்த சப்ஜெக்டை மட்டும்தான் கேட்க தோணும். ஆக அந்த கடகராசிக்காரர்களுக்கு அந்த பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டும். இதுக்கு ரொம்ப ஒரு எளிமையான விஷயம், திங்கட்கிழமையில் மனசை சாந்திப்படுத்துங்க, மனசை தூய்மைப்படுத்துங்க, மனசை உங்கள்கிட்ட கண்ட்ரோல் கொண்டு வாங்க. அதுக்கு நீங்கள் அமைதியாக இருந்தால் போதும், நல்லது நடக்கும். கடகம், மீண்டும் உங்களை ஒரு அருமையான பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் வளர்ச்சி இன்னிலிருந்து ஆரம்பம். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு
கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லைன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.